இந்த யோவான் 3:5 சொல்லப்படுற ஆவின்னு இருக்கு பாருங்க, ஆவினால் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுக்கு ரியலாக என்ன வார்த்தை ரூட் வேர்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூமா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நியூமா அப்படின்னா சுவாசம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஆவின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. நியூமா அப்படின்னா சுவாசம். இந்த நியூமா அப்படின்ற இங்கே சொல்லப்பட்ட இதே ஆவியை பைபிளில் வேற எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆதியாமத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆதியாமம் 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார், அவர் நியூமாவை அவனுக்குள் ஊதினார் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கு சொல்லப்படுற இந்த ஆவி எதை குறிக்குதுன்னா சுவாசத்தை. எந்த சுவாசத்தை? தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார், அந்த உயிருள்ள சுவாசத்தை மனிதனுக்கு ஊதுகிறார். அதனால களிமண்ணா இருக்கிறவன் சிருஷ்டிக்கப்படுகிறான், உயிரோடு எழும்புறான், பிறக்கிறான். இயேசு சீசரில் நிற்க வச்சு ஊதுறாரு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஊதுறாரு. அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புறாங்க. ஆதியாமத்தில் பிதா ஊதுறாரு ஆதாமுக்கு, அவன் உயிரோடு ஏஞ்சி உட்கார்றான். வார்த்தையும் நியூமா என்று சொல்லப்படுகிற ஜீவ சுவாசமும் இணைந்து ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கிறிஸ்துவை பிறப்புக்கிறது. இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் உங்கள் ஹார்ட்டில் கிறிஸ்து ஒர்க் பண்ணுறாரு. இதில் நீங்கள் உங்கள் பங்கு என்னென்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. கடவுளே ஒர்க் பண்ணுறாரு. கடவுளை எப்படா கேப் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் வார்த்தையை போடுறாரு. எப்படியோ ஒரு விதத்தில் கடவுள் உங்கள் இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராடி சிக்கினதில் தான் ஒரு சிலர் உட்காந்துருக்கீங்க. அப்படி நீங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுத்து சரி போய் பார்க்கலான்னு விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அந்த விசுவாசத்தில் தம்முடைய ஆவியை வச்சு ஒரு விதையை போட்டு அந்த விதையை வளர வச்சு இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்காரு. உங்கள் ரட்சிப்புக்காக மிகுந்த பிரயாசப்பட்டவர் யாருன்னா தேவன். பயங்கரமாக திட்டம் பண்ணி பிளான் பண்ணி உங்களை பிடிச்சிருக்காரு. ஏதோ ரோட்டில் போயிட்டு இருந்தேங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, இந்த கதைலாம் இல்லை, இதெல்லாம் நம்பக்கூடாது. அந்த உன்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன், அதையும் நம்பக்கூடாது. உன்னை கூப்பிட்டவருக்கு பிளான் போட்டவர் அவர் தான். இது சுற்றி சுற்றி எப்படி நடந்ததுன்னா முழுக்க முழுக்க தேவனால் எடுத்து வைக்கப்பட்ட ஸ்டெப்பு, முழுக்க முழுக்க கிருபையினால் நடக்கிற ஒன்று. அதனால தான் ரட்சிப்பை மனிதர்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது, அவங்கள தக்க வைக்க முடியாது. அவங்க சர்ச்சை விட்டு போகிறதும் சர்ச்சுக்கு வராதும் யார் கையில் இருக்குன்னா அவங்க கையிலையும் தேவன் கையிலையும் தான் இருக்குது. ஒருவன் தேவனுடைய சுவாசத்தினால் பிறக்காவிட்டால் கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான், கிறிஸ்தவ மதத்தில் இருப்பான், கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான். நாம் செய்த நீதியின் கிரி நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.